எடப்பாடி பழனிசாமி வேட்பு விண்ணப்பத்தில் சொத்து மற்றும் வருமான விளக்கங்களை மறைத்தது குறித்து விசாரணை நடத்த வருமான வரித்துறைக்கு ஆணையிட கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளது. நடைபெற்று முடிந்த சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி தொகுதியில் போட்டியிட்ட அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி வெற்றி பெற்று எம்எல்ஏவாக பதவியேற்றுள்ளார். இந்நிலையில் வேட்பு விண்ணப்பத்தில் சொத்து மற்றும் வருமான விளக்கங்களை எடப்பாடி பழனிசாமி மறைத்துள்ளதாக கூறி தொகுதி வாக்காளர் சக்திவேல் பெருமாள் என்பவர் வழக்கு தொடுத்துள்ளார். அதில் எடப்பாடி பழனிசாமியின் வேட்பு விண்ணப்பத்தில் சொத்துக்கள் குறித்து முழுமையான விளக்கங்களை தெரிவிக்கவில்லை எனவும் நிறுவனங்களில் இருந்து அவரது மனைவிக்கு கிடைத்த வருமானம் குறித்த தகவல்களை மறைத்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். 2021ஆம் ஆண்டு தேர்தலில் இந்து கூட்டு குடும்ப சொத்தாக இருந்த 3900 சதுர அடி அளவிலான வீடு தற்போதைய வேட்பு விண்ணப்பத்தில் தனது மனைவியின் பெயரில் மாற்றப்பட்டதை மறைத்துள்ளதாகவும் நெடுங்குளம் பகுதியில் வேளாண் நிலத்தை வாங்கியதற்கான வருவாய் சான்றுகளை காட்டவில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார். 2021-26ஆம் ஆண்டுகளில் எடப்பாடி பழனிசாமி ஒப்படைத்த வேட்பு விண்ணப்பங்களை ஒப்பிட்டால் ஏராளமான வேறுபாடுகள் இருப்பதாகவும் உண்மை தகவல்கள் மறைக்கப்பட்டுள்ளதாகவும் இதுகுறித்து விசாரணை நடத்த வருமான வரித்துறைக்கு ஆணையிட வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார்.